Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories learn so much and more for the child journey. Thank you for being here. ஹாய் செல்லுங்களா, வணக்கம். இன்னைக்கு நாம ஹிந்தில ஒரு 5 சூப்பரான சென்டென்சஸ ஜாலியா கத்துக்க போறோம். இதெல்லாம் உங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெடியா? வாங்க இந்த செம்ம ஃபன்னான லாங்குவேஜ் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கே ஒரு ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ஆகிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? முடியும். வாங்க ஆரம்பிச்சிடலாம். சரி, முதல்ல ஒரு விஷயத்தை பத்தி எப்படி கேள்வி கேட்கறது, அப்புறம் அதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க புதுசா ஏதாவது பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்தி தெரிஞ்சிக்க ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? அப்போ இந்த வாக்கியங்களை யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்மளோட வாக்கியம் இதோ. ஏக்கியாக நீங்க ஒரு புது பொம்மையா பாக்குறீங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு பூச்சி போகுது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இதுதான் பெர்ஃபெக்டான கேள்வி. இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். இது என்ன? பாருங்க, எவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு கேள்வி இல்லையா? சரி, இப்போ உங்க டர்ன். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் என் கூடவே சத்தமா சொல்லணும். ரெடியா? ஏ கியா ஹை? அடடா, சூப்பர். சென்டென்ஸா அழகா கத்துக்கிட்டீங்க. ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும், சரிதான். ஆனா சில சமயம் நமக்கு பதில் தெரியாதுல்ல, அதுல தப்பே கிடையாது. அந்த மாதிரி நேரத்துல நாம இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணலாம். முஜே நஹி பதா. இதோட அர்த்தம் எனக்கு தெரியாது. பாருங்க, தெரியாத ஒரு விஷயத்த எனக்கு தெரியாதுன்னு சொல்றது ஒரு நல்ல பழக்கம். சோ இதை நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். சூப்பர். வாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னொரு தடவை சொல்லி பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட். முஜே நஹி பதா. பிரமாதம். நீங்க சொல்ற அழகே தனி அழகு. பாத்தீங்களா, இந்த ரெண்டு வாக்கியமே ஒரு குட்டி கான்வர்சேஷனை எப்படி உருவாக்குதுன்னு. நீங்க கேப்பீங்க, ஏ கியா ஹை? பதில் தெரியலையா? உடனே சொல்லுவீங்க, முஜே நஹி பதா. அவ்ளோ சிம்பிள். ஓகே, அடுத்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. இதுல நம்மளோட ஃபீலிங்ஸை எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். அதாவது நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப பிடிச்சு போச்சு, அது எப்படி ஹிந்தில சொல்றது? ரொம்ப சிம்பிள். இப்படிதான், முஜே அச்சா லகா. ஒரு புது சாப்பாடு சாப்பிடுறீங்க, இல்ல ஒரு புது கேம் விளையாடுறீங்க. ஏன், இப்ப நாம கத்துக்கிற இந்த லெசன் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எது சொல்லலாம்? இதோட அர்த்தம் ரொம்ப கிளியர். எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் ஹிந்திலே சொல்லலாம். என்ன சொல்றீங்க? நீங்க ரொம்ப அருமையா கத்துக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சத சொல்ல ரெடியா? வாங்க எல்லாரும் ஒன்னா சொல்லலாம். முஜே அச்சா லகா. சூப்பர். சரி, இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒன்னு வேண்டான்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்றது? அதுக்கும் ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இது ரொம்ப பொலைட்டா சொல்றதுக்கான ஒரு வழி. முஜே நஹி சாஹியே. இதோட அர்த்தம் எனக்கு வேண்டாம். இதுவும் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு முக்கியமான வாக்கியம் தான். அருமை. இப்போ உங்க டர்ன். நீங்க சொல்லி பாருங்க. முஜே நஹி சாஹியே. அடடா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. பிரமாதம். இப்ப பாருங்க, நாம கட்டுக்கிட்ட இந்த ரெண்டு வாக்கியமும் ஒரு பெரிய எஸ் அப்புறம் ஒரு பொலைட்டான நோ மாதிரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா முஜே அச்சா லகா, வேண்டான்னா முஜே நஹி சாஹியே. சிம்பிள். சரி, இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியத்துக்கு வந்திருக்கோம். நீங்க ரொம்ப அவசரமா இருக்கும்போது இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த வாக்கியம் முஜே ஜல்தி ஹே. இப்போ நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க, லேட் ஆயிடுச்சு, இல்ல விளையாட போகணும்னு அவசரமா இருக்கீங்க, அப்போ இதை சொல்லலாம். இதோட அர்த்தம் எனக்கு அவசரம். நீங்க வேகமா எங்கேயாவது போகணும்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க நாம நிஜமாவே அவசரத்துல இருக்கிற மாதிரி இதை கொஞ்சம் ஸ்பீடா சொல்லி பாப்போமா? ரெடியா? முஜே ஜல்தி ஹே. அடடடா, அந்த ஸ்பீடே சூப்பர். அருமை. வாவ், நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. நீங்க 5 வாக்கியத்தையும் சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இது ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? வாங்க வேகமா ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம். நம்பர் 1, ये क्या है? नंबर 2, मुझे नहीं पता. नंबर 3, मुझे अच्छा लगा. नंबर 4, मुझे नहीं चाहिए. And नंबर 5, मुझे जल्दी है. பிரமாதம். நீங்க எல்லாரும் இப்போ ஒரு ஹிந்தி பேசுற சூப்பர் ஸ்டார். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட இந்த 5 புது ஹிந்தி சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸ் முதல்ல யூஸ் பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க. தைரியமா பேசி பழகுங்க. நாம அடுத்த தடவை சந்திப்போம். பை பாய்.